தோழர்களே, இப்பொழுது ஒரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். கஜேந்திர சிங் என்பவர், அதுவும் கலாச்சார பண்பாட்டு அமைச்சர் அவர்கள். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பேட்டி கொடுக்குறார். என்னன்னு பேட்டி கொடுக்குறார் அப்படின்னா, அவர் எங்கே பேட்டி கொடுக்குறார்? கொடுக்குற இடம் பாருங்கள், கமலாலயத்தில் போய் பேட்டி கொடுக்குறார். பேட்டி கொடுக்கும்போது கீழடி சம்மந்தப்பட்ட கேள்விகளை வந்து நிருபர்கள் கேட்குறாங்க. அது வந்து அவர் வந்து ஒரு அறிக்கையாக கொடுக்கல. அவர் எங்கே வந்து வெளியிடுறார் பாருங்கள். அந்த அறிக்கை, தொல்லியல் துறை அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அவரோட கருத்தை சொல்கிறாரு. இந்த கீழடி ஆய்வில் எங்களுக்கு திருப்தி இல்லை, ஒன்று. ரெண்டாவது, கீழடி ஆய்வு வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக, டெக்னிக்கலாக அதில் வந்து இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. கீழடி இவர்கள் சொல்லுவது போன்று தொன்மையான நகரமா என்று இன்னும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கூறுகிறார். இந்தியாவில் உள்ள எல்லா அந்த அகழ்வாராய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், குறிப்பாக இந்த ராமர் பிறந்தார்னு சொல்கிறாங்க, அந்த பூமியை எடுத்துக்கோங்க. அந்த பூமியில் அகழ்வாராய்ச்சி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே போல் நிறைய அகழ்வாராய்ச்சிகள் நடந்திருக்கு. அந்த அகழ்வாராய்ச்சிகள் எல்லாமே ஃபைனலாக அந்த ரிப்போர்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. மதுராலும் சரி, ராமஜென்ம பூமின்னு சொல்கிறாங்களே அந்த ராமஜென்ம பூமியிலையும் சரி, மற்ற இடங்களில் கடல் ஆராய்ச்சியிலையும் சரி, சரஸ்வதி நதியிலையும் சரி. புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரஸ்வதி நதின்னு சரஸ்வதி நதின்றது எங்கே இருக்குது, எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு வந்து இப்போ ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இந்தியா அரசாங்கம் வந்து அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணுது. ஆனால் அதே போல் தமிழுக்கு வந்து ஃபண்ட் அலாட் பண்ணுறதுக்கு, தமிழ் கல்விக்கு, மாணவர்கள் படிப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை ஏற்கலை அப்படின்றது காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபண்ட் அலாட் பண்ண மாட்டேன்றாங்க. 100ல் 1 பங்கு தொகை கூட தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் அவங்க அலாட் பண்ணுறதில்ல. ஆனால் பிரதமர் மோடி வந்து அழகாக பேசுகிறாரு தமிழ்நாட்டில் வந்து, எனக்கு பிடித்த மொழியிலேயே தமிழ் மொழி தான் எனக்கு உயிர், தமிழ் மொழி தவிர வேறு எந்த மொழியும் எனக்கு வந்து அவ்வளவு வந்து ஈடுபாடு இல்லாத மொழி. அதே போல் எனக்கு பிடித்த நூல் திருக்குறள்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ஒரு மேடையிலையும் போய் ஒரு ஊர்லேயும் போய் திருக்குறளை அவரோட சொந்த குரலில் போய் பேசுகிறார். ஆனால் அந்த பக்கம் போய் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா பணத்தையும் கொண்டு போய் சமஸ்கிருதத்துக்கு ஆராய்ச்சிக்காக விட்டுறாரு. செத்துப்போன மொழிக்கு ஒரு ஆராய்ச்சி செய்யணுன்றதுக்காக வளரக்கூடிய மொழி தமிழ் மொழி, அந்த மொழிக்கு எதுவுமே பண்ணலை. எல்லாமே சமஸ்கிருதத்துக்கு அவர் பண்ணிட்டு போயிடுறாரு. நீங்கள் அந்த பார்க்கும்போது கீழடிக்காக செலவு பண்ண தொகை எவ்வளோ? முதல்ல 2014 கீழடி வந்து ஆராய்ச்சி வந்து ஆரம்பித்து வச்சாங்க. மத்திய அரசு தான் ஆரம்பித்து வச்சுது. அது எவ்வளோ போராட்டம் பிரச்சனைகளுக்கு இடையில் அந்த கீழடி பிரச்சனை இருந்தது. நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா, நாகரிகங்கள் குறிப்பாக கடற்கரை ஓரங்கள் தான், அதாவது கடற்கரை மன்னிக்கவும், நதிகள் ஓரங்கள் தான் நாகரிகம் நடக்கும். குறிப்பாக பாருங்கள், எகிப்தில் நைல் நதி நாகரிகம் மிகப்பெரிய நாகரிகம். அதே போல் சிந்து நதி நாகரிகம்னு சொல்லுவாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் வைகை நாகரிகம், பூம்புகார், இது போன்ற நாகரிகங்கள் எல்லாமே கரையோர நாகரிகங்கள், நகர நாகரிகம், அது குறிப்பிட்ட நாகரிகம். கீழடியை பற்றி நம்ம சொல்லும்போது அந்த நாகரிகம்ங்கிறது சாதாரண ஒரு காட்டுவாசி நாகரிகம் கிடையாது, நகர நாகரிகம்னு அந்த கீழடி ஆய்வில் அவர் எழுதியிருக்கிறாரு. கீழடி ஆய்வில் அந்த பார்க்கும்போது ஒரு இன்ச் பை இன்ச், ஒரு சென்டிமீட்டருக்கு என்னென்ன பொருட்கள் கிடைத்தது அப்படின்ற ஒரு விவரத்தை ராமகிருஷ்ணா எழுதுகிறார், அமர்நாத் எழுதுகிறாரு, அவருடைய அறிக்கையில் எழுதுகிறாரு. 15 சென்டிமீட்டரில் இந்த பொருள் கிடைச்சது, 20 சென்டிமீட்டரில் இந்த பொருள் கிடைச்சது, 120 இந்த பொருள் கிடைச்சதுன்னு, இப்படி அவரோட 2 கட்ட ஆய்வில் அந்தந்த பொருட்கள் இருக்கோ எல்லா பொருட்களையும் எடுத்து அவர் ஆய்வு செய்கிறாரு. அவர் சொல்கிற ஆய்வு காலம் எப்படி சொல்கிறாருன்னா, சங்க காலத்தை குறிப்பிடுறாரு. சங்க காலத்தை குறிப்பிடும்போது, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், கிமுக்கும் கிபிக்கும், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், சங்க காலம்னா எல்லாமே உங்களுக்கு என்னன்னு தெரியும், கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வரும். ஆனால் இவரோட ஆராய்ச்சியில் அங்கே கிடைச்சிருக்கிற பொருளை பார்க்கும்போது, அங்கே இருக்கிற அந்த என்னென்ன பொருட்கள் எடுத்தாங்க அதில் குறிப்பிட்டுள்ள செய்திகளை பார்க்கும்போது, தமிழ் பிராமி எழுத்துக்கள் அந்த காலத்தில் இருந்ததா, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்தது. அந்த எழுத்துக்களும் சிந்து சமவெளியில் கிடைச்ச குறியீடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த குறியீடுகளும்
கீழடியில் கிடைச்ச ஓட்டில் இருக்கிற குறியீடுகளும் ரெண்டும் வந்து ஒத்து போகிறதா இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் அவர். அதனால் நாகரிகங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. எவ்வளவு பழமையான மொழி தமிழின்னு சொல்கிற தமிழ் பிராமியை வந்து அவர் சொல்லும்போது, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழ் பிராமி எழுத்து இல்லை, அதுக்கு முன்னாடியே கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கும். ஆகவே சங்க காலம் என்பது தமிழ் சங்க காலம், அதாவது 3 சங்கம்னு சொல்லி சொல்கிறாங்களே, முதல் சங்கம் இருந்தது கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருந்திருக்குன்னு சொல்லி இந்த வரலாற்று அந்த ஆய்வாளர்கள் எல்லாம் இப்போ குறிப்பிடுறாங்க. கீழடி ஆராய்ச்சியை பார்க்கும்போது, அதாவது ஐடியாலஜிஸ், இதனால் என்னென்ன ஐடியாலஜிஸ் எல்லாம் வந்து மாறுது அப்படின்றத காட்டுறாங்க. வடநாட்டில் தொல்லியல் துறை ஆராய்ச்சி செஞ்சது, அந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சி செஞ்ச ஆய்வு முடிவுகளும் கீழடியில் ஆராய்ச்சி செய்த ஆய்வு முடிவுகளும் ஒன்றுக்கொண்டு வேறுபடுகின்றன. அவங்கள் வந்து ஒரு ஏமோடு அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க வடநாட்டில். அதாவது மதச்சார்பற்ற, அது மத சார்புள்ள ஒரு இந்த பூமி, ஒரு பாரதம், ஒரு ராமஜென்ம பூமி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இது வரைக்கும் ஆய்வு பண்ண மாதிரி நம்முடைய கண்ணோட்டத்தில் கீழடி ஆய்வை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. உண்மையிலேயே அவங்கள ஆய்வு செய்தது கடவுளர்கள் இருந்தாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆய்வில் அவங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் கீழடி ஆய்வு நாம் பார்க்கும்போது எந்த விதமான மத குறியீடுகளும் கிடைக்கவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். மத குறியீடு, அதாவது அந்த மக்கள் தமிழக மக்கள்னு சொல்கிறாங்க, அல்லது திராவிடர்கள் சொல்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலும் திராவிட நாகரிகம், இங்கேயும் கீழடி நாகரிகமும் திராவிட நாகரிகமாக தான் இருந்திருக்குது. அதனால தான் மத சின்னங்கள், மத குறியீடுகள், அந்த மாதிரி எந்த விதமான மத குறியீடுகளோ சின்னங்களோ இல்லை. அறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள், கல்வி வளர்ச்சி அடைஞ்சவர்களாக இருந்தார்கள். அவருடைய கல்வி பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, அங்கே கிடைச்சிருக்கிற ஓடுகள்லாம் கிடச்சிருக்கு. கீழடியில் இருக்கிற ஓடுகள், பானைகள் கிடச்சிருக்கு. பானைகள் வந்து சுடுவதற்கு முன்னாடி எழுதுகிறாங்க, சுடுவதற்கு அப்புறமும் அந்த பானைகளில் வந்து எழுதுகிறாங்க. அந்த சுடுவதற்கு முன்னாடி எழுதுறது, அந்த பானை செய்பவர் வந்து ஏதாவது குறியீடு செய்யலாம், எழுதலாம். அவர் வந்து அதே போல் சுடுவதற்கு அப்புறம் எழுதுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னா, அந்த அவசியம்தான், அதில் தான் கல்வி வளர்ச்சிக்காக அது எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இப்போது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த அந்த சுட்ட பின் அந்த பானையில் எழுதுறது கண்டிப்பாக அது கல்விக்காகத்தான் அப்படின்றது தான். அதனால தான் அப்போவே அவர்கள் படித்திருந்தார்கள், படிக்கணும், அவருடைய அறிவு இருந்திருக்கிறது அப்படின்றத வந்து எல்லாம் தெரியுது. அது இல்லாமல் அங்கே கிடைச்சிருக்கிற பொருட்கள் பழமையான பொருட்கள் கிடைச்சிருக்கு. அந்த பொருட்களை வச்சு ஆர்கானிக் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறாங்க, பயோ அனாலிசிஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து பீட்டா லேபுக்கு அனுப்புகிறாங்க, ஃப்ளோரிடாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த லேபு கன்ஃபார்ம் பண்ணி இங்கே அனுப்பிச்சிட்டா, எஸ் இது வந்து 2000, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த பொருட்கள் இருக்குது. அதாவது அங்கே கிடைச்சிருக்கிற, அதாவது இன்றைக்கி வரைக்கும் அங்கே மனித எலும்புக்கூடுகள் இன்னும் கிடைக்கல. ஏன்னா அது ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகிடும். விலங்குகள் எலும்புகள்லாம் கிடச்சிருக்கு. அந்த விலங்குகள் எலும்பு ஏஜ் வந்து டேட்டிங் பார்க்குறாங்க, கார்பன் டேட்டிங்னு பேர் அதுக்கு. இந்த கார்பன் டேட்டிங் அவங்க பார்க்கும்போது அதில் வந்து விலங்குகள் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதே போல் விலங்குகளை வைத்து இவர்கள் தொழில் செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது கால்நடை வளர்ப்புகள் செய்துள்ளார்கள், நெசவு தொழில் செய்துள்ளார்கள். அதாவது அங்கே தக்களி கிடச்சிருக்குது. தக்களி இருந்தால் என்ன அர்த்தம், நெசவு கண்டிப்பாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அங்கே நெசவு தொழில் செய்திருக்கிறார்கள். அதே போல் வந்து அந்த கல்விக்காக என்னென்ன செய்யணும், நெசவு இல்லாமல் வேளாண் தொழில் செஞ்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நெற்பயிர்கள் கிடச்சிருக்கு, நெற்பதர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணி ஆர்கானிக் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி அதிலிருந்து எடுத்துருக்குறாங்க. அங்கே நெல் உபயோகப்படுத்தியுள்ளார்கள் அப்படின்றது இருக்குது. அதே போல் மண் கலவை ரேஷியோ, ஒரு கெமிஸ்ட்டு கூட அந்த மாதிரி பண்ண மாட்டான். அங்கே இருக்கிற மண் கலவை இருக்குது இல்லைங்களா, அந்த உரைமண் கிணறுல வந்து கிணறுக்கு போடுற அந்த உரை, அதில் வந்து கலவை ரேஷியோ கலக்கிறான். அதாவது இத்தனை நாம் இப்போ வந்து சயின்டிஃபிக்காக ஐஐடி லேபில் போய் தான் நம்ம கலந்துட்டு வருவோம், ஒரு ரோடு போடுறதா எதாக இருந்தாலும். அவன் அந்த காலத்திலே கிணறு போடுறதுக்கு, உரை கிணறு போடுறதுக்கு ரேஷியோ கலந்து இன்றைக்கி வரைக்கும், அதாவது 2500 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இன்றைக்கி 2000, ஏறத்தாழ 2600 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த உரை கிணறுகள் இருக்குது. அப்படின்னா அவனுடைய நாகரிகம் எப்படி இருந்திருக்கும். அவனுடைய அணிகலன்களில் கூட அதில் மணிகள் இருக்குது. அந்த மணிகள் எல்லாமே அவன் கடல் கடந்து வியாபாரம் செய்திருக்கிறான், வணிகம் செய்திருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அங்கே கிடைச்சிருக்கிற மணிகள் வந்து நமக்கு காட்டுது. ரொமானிய மணிகள் அங்கே கிடைச்சிருக்கதா சொல்கிறாங்க. தங்கத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. தங்கத்தை உபயோகப்படுத்தி அதை பிரித்து நகைகள், அதே போல் இரும்பு காலன்னு சொல்கிறாங்க. இரும்பு பொருட்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு ஆழத்தில் அந்த இரும்பு பொருட்கள் கிடச்சிருக்கு. அதையும் அவர் குறிப்பிடும்போது இந்த மாதிரி இரும்பை வந்து தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுத்து இரும்பு வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய
ஒரு நாகரிகமாக இருந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த நாகரிகம் வந்து எதற்காக மத்திய அரசு வந்து ஆளும் பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள்லாம் இந்த அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க அவங்கன்னா, ஐடியாலஜிஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராம ஜென்ம பூமி, கடவுளர் பூமி இது, இது வந்து இந்த பூமி கடவுளால் ஆனது. இப்போ கூட உங்களுக்கு பாருங்கள், ஒரு உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு ஆளுநர் இருக்கிறார். அந்த அம்மா பேர் வந்து என்னென்னா, நல்ல பேர் ஆனந்திபென். அவங்க என்ன சொல்கிறாங்க, விமானம் பறக்கும் தத்துவத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கண்டுபிடித்தது ஒரு முனிவர். அந்த முனிவர் பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் பேர் அந்த முனிவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா நாம் வந்து இதை வந்து நம்ம எப்படி நாம் நம்புறது? இந்த தத்துவத்தை நம்ம தலையில் திணிக்கிறாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி ஒரு திணிப்பு வந்து நம்ம தலை மேலே வைக்கிறாங்க. ஏன் இப்போ போன வாரம் வந்து விமான விபத்து நடந்தது அப்படின்னா யார் மேலே நீங்கள் பழி போடுறது? பழியை வந்து யார் ஏற்றுக்கும் இந்த பழியை? ரைட் சகோதரர்களா? இல்லையே. அப்படின்னா நம்மளுடைய ஆராய்ச்சி, நம்முடைய தொல்லியல் ஆராய்ச்சி, நம்முடைய உத்தரப்பிரதேச கவர்னரே சொல்லிட்டாரு, அந்த பரத்வாஜ் முனிவர் தான் வந்து இதை வந்து பறக்கும் தத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப, அதாவது ஒரு ஒரு அறிவியலை வந்து ஒரு அமைச்சரே அறிவியல்னு பேசுகிறாரு, ஆனால் அதே ஆளுநர் இந்த மாதிரி பேசுகிறாரு. திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டுடுறாங்க, பட்டை போட்டு விட்றாங்க திருவள்ளுவருக்கு. இந்த மாதிரிலாம் எப்படி இருந்தார் திருவள்ளுவர்? காவி உடையோ பட்டையோ போட்டுட்டு இருந்திருக்கார். இது இவ்வளவு ஒரு மோசமாக, அது தமிழக கவர்னர் அந்த மாதிரி சொல்கிறார். ரிஷிகளால் ஆனதான் இந்த பூமி, தமிழக பூமி வந்து ரிஷிகளால் ஆனது. இவ்வளவு மோசமான ஒரு ஆன்மீக பூமின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. காவி உடை உடுத்தணும்னு சொல்லி சொல்கிறாரு, சனாதனம்னு சொல்லி சொல்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகளை எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபித்த ஒரு வரலாறு. நம்மளுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு, தொன்மையான வரலாறு வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாம் புதிதாக கண்டுபிடித்தால் அந்த வரலாறு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரரால் கண்டுபிடித்த வரலாறு பொய்த்துவிடும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் கீழடி வரலாற்றை வெளியே வரவிடாமல் அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். கீழடி வரலாறு மட்டும் உலக மக்களுக்கு, உலக ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிந்து கொண்டு விட்டால் இது ஒரு கிரேக்க நாகரிகத்திற்கு இணையான ஒரு நாகரிகமாக அது கண்டிப்பாக இருக்கும். இந்த கீழடி வரலாற்று ரிப்போர்ட்டை வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க தாக்கல் பண்ணவே இல்லை. உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்கு தாக்கல் பண்ணாங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் பிரபாகர்னு ஒரு வக்கீல், கனிமொழி மதி அப்படின்ற ஒரு பெண் வழக்கறிஞர் 2 பேர் தாக்கல் பண்ணாங்க. உயர்நீதிமன்றத்தில் மத்திய தொல்லியல் துறை வந்து ஆஜரானாங்க. மத்திய தொல்லியல் துறை ஆஜராகி என்ன பதில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணா ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம், இன்னும் ஒரு 3 மாதத்தில் அல்லது எங்களுக்கு 9 மாதம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னா சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவங்க வந்து டைம் கேட்குறாங்க. இது எப்போ கேட்குறாங்க? 2024 பிப்ரவரி மாதம் டைம் கேட்குறாங்க. 9 மாதம் மட்டும் போதும், அதுக்குள்ளே நாங்கள் ரிப்போர்ட்டை வெளியிட்டுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி வரைக்கும் மத்திய தொல்லியல் துறை இன்றைக்கி வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டையும் கொடுக்கல. கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, அவங்களுக்குரிய ஒரு அழுத்தம், மத்திய அரசு அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது. நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிங்கன்னா என்டையர் ஹிஸ்டரி மாறி போயிடும், இந்திய வரலாறு கண்டிப்பாக மாறும். கீழடி வரலாறு வெளியே தெரிந்தால் இந்திய வரலாறு கண்டிப்பாக மாறிவிடும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் கீழடி உடைய நாகரிகத்தையோ, கீழடி மக்கள் தமிழர்களின் நாகரிகத்தையோ, திராவிட நாகரிகத்தையோ மத்திய அரசு வெளிக்கொணராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு அழுத்தம்தான் காரணம். அப்படி தெரிந்திருந்தால், உலக அரங்கிற்கு இது சென்றிருந்தால், இன்றைக்கும் கீழடி பற்றி எல்லோரும் படித்து கொண்டிருப்பார்கள். உலக ஆராய்ச்சியாளர்கள் கீழடி பற்றி, அந்த லண்டனில் இருக்கிற குழந்தையோ, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பள்ளி மாணவனோ, உலகில் தொன்மையான நாகரிகங்களில் கீழடி நாகரிகமும் ஒன்று என்று அவர்கள் கண்டிப்பாக தெரிந்திருப்பார்கள். ஆகவே இந்த சங்ககால ஒரு மிகப்பெரிய ஒரு இது போன்ற ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு 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 நதியோரம் ஒரு நகரம் இருந்திருக்கிறது. அந்த நகரத்தில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மக்கள் வந்து அவருடைய வளர்ச்சி எவ்வளவு இருந்திருக்கிறது அப்படின்றது யாராருக்கெல்லாம் பெருமை? தமிழர்களுக்கு பெருமை, இந்தியர்களுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. இந்த பெருமையெல்லாம் ஏன்
மத்திய அரசு, பாஜக அரசு வெளிக்கொணர மறுக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. சங்ககால விஷயங்களை இன்றைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இங்கே இருப்பதோ சங்கி அரசு, சங்கி காலமாக இருக்கிறது. நாம் என்ன பண்ண முடியும் என்று நான் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.